பாருங்க அடிக்கிறது ஃபுல்லாக வெறும் ஹெட்ஷாட் மட்டும்தான். நான் எதுவுமே பண்ணல, சும்மா ஓடுறேன், அவ்வளோதான். ஹெட்ஷாட் மட்டும்தான். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் வீடியோ நம்ம என்ன பார்க்க போனால், நான் யூஸ் பண்ணுற இந்த ஹேக்கை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ஃபோனில் இருக்கிற கூகுள் ஓப்பன் பண்ணி அதில் போய்ட்டு ஜிரிங்கோ அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா வரும். அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் இந்த ஹேக்கோட லிங்க்கு உங்களுக்கு பின் பண்ணி வைக்கிறேன். அட்டாச் பண்ணி கூட நீங்கள் நேராக உள்ளார வந்தோடனே ஃபஸ்ட்டு பேஜ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். செகண்ட் லிங்கை கிளிக் பண்ணி உள்ளார போய்க்கோங்க. உள்ளார வந்தோடனே ஜிரிங்கோ எக்ஸ்பி ஏபிகே இருக்குல்ல, அதை டச் பண்ணிக்கோங்க. அதை டச் பண்ணி உடனே நேராக உங்களுக்கு உள்ளார வந்த உடனே டவுன்லோடு ஏபிகே இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் டவுன்லோட் கிளிக் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டவுன்லோட் எனிவேனுங்கிறத கிளிக் பண்ணி ஹேக்கை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணோடனே வெளியில் உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் வந்துடும். இந்த ஃப்ரீ ஃபயரை டச் பண்ணி உள்ளார வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைல் டவுன்லோட் பண்ண சொல்லும். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு உள்ளார வந்தீங்கன்னா நேரம் உங்களுக்கு அப்படி தான் ஒரு லோட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உங்களை எடுத்தோன்னே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லும். அதை ரிஜிஸ்டர் பண்ணி இதில் ஓகே கொடுத்துட்றாங்க. சும்மா டச் பண்ணோன்னே ரிஜிஸ்டர் கேட்கும். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்திங்கன்னா நேராக உங்களுக்கு குரோம்குள்ளார போகும். குரோம்குள்ளே போய்ட்டு மேலே இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் குரோம் ப்ரௌசர் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த டிசைட்டை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளார வந்துடுங்க. அதுக்கப்புறம் வந்து டவுன்லோடு எல்லாமே கேட்கும். அதெல்லாம் கொடுத்துட்டு வெரிஃபிகேஷன் வரும். இருங்க காமிக்கிறேன் உங்களுக்கு. இதில் வந்து பதிவிறக்க தமிழ் அப்படி இந்த மாதிரி எதுவும் காமிச்சிக்கிட்டே இருக்கும். அதில் ப்ளூ கலரில் இருக்கிறத மட்டும் கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளார வந்துக்கோங்க. உள்ளார வந்த உடனே உங்களுக்கு ஏதாவது வெரிஃபிகேஷன் இருக்குல்ல, ஐ எம் நாட் ரோபோட், அதை கிளிக் பண்ணிட்டு கிளிக் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகேவாயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் மினிமைஸ் பண்ணிவிட்டு மெல்லத்தையும் தூக்கிட்டு மறுபடியும் பஸ்லேருந்து அதே ஃப்ரீ ஃபயர் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். அந்த ஹேக் வந்துடும். இந்த ஹேக்குக்கு எந்த விதமான பாஸ்வேர்டு எதுவுமே இல்லை. நீங்கள் டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணோன்னு உங்களுக்கு லோட் ஆகிட்டு ஓப்பன் ஆகும். இதை வந்து சொன்னால் இதில் டச் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடாதீங்க. இல்லை வேறு எங்கேயோ டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். இதை வந்துருச்சு பாருங்கள், ஜிரிங்கோ எக்ஸ்பி. அதுதான் இந்த ஹேக்கு. அதை யூஸ் பண்ணிக்கோன்னா ஆட்டோ எய்ம் ஆன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நீங்கள் எனிமி மேலே வைக்கவே தேவையில்ல, அதுவே ஆட்டோமேட்டிக்காக எய்ம் லைக் பண்ணி நீங்கள் சுட்டால் மட்டும் போதும். வந்து ஹெட்ஷாட் மட்டும்தான் விடுவோம். நான் உங்களுக்கு வாங்க மேட்ச்சுக்குள்ளே போய் எப்படின்னு காமிக்கிறேன். உங்கள் மெயின் ஐடியில் ஓப்பன் பண்ணிடுறாங்க. கெஸ்ட் ஐடி கொடுத்து அதில் ஓப்பன் பண்ணுங்கள். அப்புறம் ஐடி போச்சுன்னா என்கிட்ட வந்து எதுவுமே சொல்லக்கூடாது. எப்போயே சொல்லிட்டா ஃப்ரீ அட்வைஸ் தான். அப்புறம் ப்ரோ ஐடி போயிடுச்சு ப்ரோ அப்படின்னு வந்து என்கிட்ட சொன்னீங்களா, என்னால் எந்த யூஸும் இல்லை. நான் இப்போ சொல்லிவிட்டேன். கிளாஸ் கூட ஒரு மேட்ச் போகலாம். சரி வாங்க ட்ரைனிங்கே போய் பார்க்கலாம். ட்ரைனிங் போட்டு ஸ்டார்ட் பண்ணி உள்ளார போயிடலாம். உள்ளார போனோடனே உங்களுக்கு எப்பயும் போல தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணோடனே மேலே அந்த இதை டச் பண்ணிங்கன்னா அந்த ஹேக்கு ஓப்பன் ஆகும். வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம ஏதோ ஒரு கன் எடுத்து அடித்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போய் டெசர்டிக்கல் இல்லை ஏதோ ஒரு கன் எடுக்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். டெசர்டிக்கல் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு பாருங்கள் சுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் பக்கத்துலேருந்து சுட்டு காமிக்கிறேன். அப்போ தான் இல்லைன்னா நீங்கள் இங்கேருந்து ட்ராக் பண்ணி அடிச்சுன்னு சொல்லுங்கள். எனக்கு பக்கத்துலேருந்து சுட்டு காமிக்கிறேன். பாருங்கள் அடித்தாலே ஒரு பாடியில் அடித்தாலே ஒரு ஹெட்ஷாட் மட்டும் தான் காமிக்கும். இருங்க இந்த பாருங்கள் ஹெட்ஷாட் மட்டும்தான். இப்போ நீங்கள் அந்த ஆட்டோ எய்ம் அதை லாக் பண்ணிங்கன்னா இந்த ஆட்டோ எய்ம் அது ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் சுட்டால் மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்காக எய்ம் லாக் ஆகிக்கும். நான் உங்களுக்கு சுட்டு காமிக்கிறேன். அதெல்லாம் சும்மா தான் கிளிக் பண்ணிகிட்ருக்கிறேன். அது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வச்சுட்டு நீங்கள் சுட்டு மட்டும் பாருங்கள். சூப்பராக சுடும். சும்மா சுட்டால் மட்டும் போதும், அதுவே எய்ம் லாக் ஆகிடும். உங்கள் மேட்ச்சுக்குள்ளே போய் உங்களுக்கு சுட்டு காமிக்கிறேன் அப்படின்ட்டு. மேட்ச்சுக்குள்ளே போயாச்சு. பாருங்க நான் எதுவுமே பண்ண மாட்டேன். எய்ம் அந்த வயசோட வந்து எந்த மீட்டர்னு காமிக்கும். அதை நீங்கள் பக்கத்தில் இருந்தால் 100 மீட்டருக்குள்ளே தான் காமிக்கும் உங்களுக்கு. அந்த எய்ம் வந்து நீங்கள் போய் சும்மா சுட்டால் மட்டும் போதும். சும்மா ஃபயர் பண்ணி டச் பண்ணால் மட்டும் போதும், அதுவே எய்ம் லாக் ஆகிட்டு உங்களுக்கு ஃபயர் பண்ண ஆரம்பிக்கும். பார்த்தீங்களா ஹெட்ஷாட் மட்டும்தான். நீங்கள் அதுவே எனிமி சைடை பார்த்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக திருப்பிக்கும். நீங்கள் சுடுறதை மட்டும்தான் உங்களுக்கு தெரியாது. அது வந்தாமல் பிளேயர்ஸ் இருக்கும்போது அதிகமாக ஹேக் யூஸ் பண்ணாதீங்க, அப்புறம் ஐடி பேன் ஆகிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் மெயின் ஐடியில் ஓப்பன் விளையாடாமல் உங்கள் பாட் ஐடி யூஸ் பண்ணி விளையாண்டுக்கோங்க. ஓகே கைஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுவோம் கைஸ்.